சிராப்பள்ளி மலைமேவும் தட்சிணாமூர்த்தி அருள் நல்கப் பெற்று பராபரமும் எந்நாடும் பைங்கிழியும் பல பாவும் பாடிப் பாடி தராதல மானிடர்க்கு எல்லாம் தன்னமிர்தாய் தந்தருளும் தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருள் அதனை நினைந்து வாழ்வான். ஆறாவது பாடல்ல புருஷார்த்தத்தை பற்றின சிந்தனையே எனக்கு இல்லை, நான் எப்படி உய்வடைகிறது, நீ சர்வஜனாச்சு சர்வசக்திமான், எல்லாம் அறிந்த நீ அறியாதது அன்று, வல்லான் எனும் பெயர் உனக்கு உள்ளது. இது ரெண்டும் எல்லாம் அறிந்த நீ அறியாதது அன்று என்பது இறைவன் முற்றறிவு படைத்தவன், முற்றறிவு உடையவன், முழு அறிவு உடையவன், பூர்ணஜன், சர்வஜன், அதான் அதனுடைய பொருள். அப்புறம் வல்லான் எனும் பெயர் உனக்கு உள்ளதேங்கிறது சர்வசக்திமான், நீ சர்வஜன் சர்வசக்திமான், அல்பஜன் அல்பசக்திமான், நான் சிற்றறிவு படைத்தவன், குறுகிய ஆற்றல் படைத்தவன், எனக்கு உன்னுடைய அனுகிரகத்தினால் மேன்மை அடைய வேண்டும், மோட்சத்தை அடைய வேண்டும். அதுதான் அதனுடைய தாத்பரியம். என்னுடைய கெட்ட குணங்களை எல்லாம் நீக்கி எனக்கு நல்ல குணங்களை எல்லாம் அபிவிருத்தி செய்து எனக்கு முக்தியை அருள வேண்டும் என்பது பாடலினுடைய உள்ளார்ந்த கருத்து, தாத்பரியம். ஏழாவது பாடல்லையும் இப்போ எட்டாவது பாடல்லையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிற கருத்து குருவினுடைய மகிமையை சொல்கிறார். குருவினுடைய சந்நிதியில் பகைவர்களெல்லாம் ஒன்றாகி விடுவார்கள். விலங்குகளே பகைத்தன்மையை மறந்துவிடும் என்று சொன்னால் மற்றவர்கள் பகைத்தன்மை உடையவர்களாக இருக்க முடியுமா அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். விலங்குகளே பகைத்தன்மையை விட்டு விலகிவிடுறது. புலி பசுவோடு குலாவும், நின் கண்காண மதையானை நீ கைகாட்டவும் கையால் நெகிடிக்கு என. இன்னொரு புத்தகத்தில் பார்த்தேன், தீ மூட்டம்னு போட்டிருக்கு. நெகிடின்னு சொன்னால் தீ மூட்டம், தீயை மூட்டி வைக்கிறோமே, தீ மூட்டம். அந்த அந்த நெருப்புன்னா யானைக்கு ஆகாது. நெருப்பை கண்டா யானை பயப்படும். வான வேடிக்கையெல்லாம் பார்த்து பயப்படும். திருச்சூர் பூரா யானைக்கு மாத்திரம் ஒரு ஸ்பெஷல், அது பொறுமையாக இருக்கும், பழகி போன யானை. திருச்சூர் பூரத்தில் அத்தனை யானை நிற்கும். அது ராத்திரி ஒரு யானை தான் நிறுத்தி வைப்பான். பகல்லாம் நிறைய யானை இருக்கும். இந்த ராத்திரி ரெண்டு பக்கம் ரெண்டு யானை இருக்கும். நான் எல்லாம் பார்த்துருக்கேன், அது ரொம்ப அழகாக இருக்கும். அந்த ரெண்டு யானை மாத்திரம் ராத்திரி 3 மணிக்கு ஆரம்பிக்கிற அந்த வான வேடிக்கை காலம்பரை 7 மணி வரைக்கும் நடக்கும். பிரம்மாண்டமாக எனக்கு போட்டி, 2 குரூப் இது பண்ணுவான். இவங்க ஒன்று வச்சா அவன் ஒன்று வைப்பான். அதை காட்டிலும் அவங்க பலமாக இருக்கும். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு இவங்களுக்கு தெரியாது, இவங்க எப்படி வைக்கிறாங்கன்னு தெரியாது. அது பெரிய விஷயம் அந்த ஊரில். ஆனால் அது பேசாமல் இருக்கும் அந்த யானை. அந்த யானைக்கு கீழே அடியில் 4 பேர் படுத்திருப்பான், மேலே 2 பேர் தூங்குவான் யானை பேரில். எதுக்கு சொல்கிற, யானைக்கும் நெருப்புக்கும் அவ்வளோ பெரிய பகை. ஆனாலும் சில இடங்களில் அதை பார்க்குறோம். ஆனால் அவருக்கு உபகாரம், அது உனக்கு உன்னுடைய சந்நிதியில் அது வேலை செய்யும். அது பகை, அதை அந்த நெருப்பை கண்டு பயப்படாதுன்னு அர்த்தம். இந்த காமதேனு உன் கூடையே இருக்கும், என்ன வேணும்னு கேட்டுக்கொண்டே இருக்கும். புவிராஜர் கவிராஜர் தவராஜர் என்று உன்னை போற்றி ஜெய போற்றி என்பார். இதனுடைய பொருள், செல்வம் படைத்தவர்களும் கல்விமான்களும் தவத்திற்கு முன்னே சாதாரணமானவர்கள். முறையான ஒழுக்கமான சீரான நேரான தவ வாழ்க்கைக்கு முன்னே பணமும் பதவியும் படிப்பும் கீழதான் அப்படின்னு அர்த்தமா இருக்கு. புவிராஜர் கவிராஜர் அப்படின்னா என்ன அர்த்தம்? பெரிய ராஜா, ராஜான்னா பெரிய செல்வம் தானே, அது செல்வம் மிக படைத்தவன் தான் அர்த்தம். கவிராஜன்னா என்ன அர்த்தம்? நல்ல படிப்பாளி, அறிவாளி. அறிவாளியாக இருந்தாலும் சரி, செல்வம் உடையவனாக இருந்தாலும் சரி, பணக்காரனாக இருந்தாலும் சரி, எல்லாம் தவத்துக்கு கீழே தான். தபோபலம்தான் உயர்ந்த பலம், தவத்தின் வலிமையே உயர்ந்தது. ஆகவே இவர் தவராஜருங்கிறார். தாயுமானவர் தன்னுடைய குருநாதரை தபோராஜா, தபச்சக்கரவர்த்தி, நம்ம அப்படி அர்த்தம் பண்ணிக்கணும். அவங்க என்ன பண்ணுவாங்களா, ஜெய விஜயீ பவ, உங்கள் தவம் ஓங்குக, உங்கள் தவத்தின் பெருமையை நாங்கள் பெறுவோமாக. அதாவது திருவள்ளுவர் ஒன்று சொல்கிறாரு, எண்ணின் தவத்தான் வருங்கிறோம். ஆக்கலும் அழித்தலும் அவரால் முடியும். உவந்தாரை ஒன்னாரை ஒருத்தலும் தவத்தால் வரும்.
அது ஒரு குறள் இருக்கு. இந்த பாடலுடைய கருத்துக்களை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரி ஓம். தந்தை தாயும் நீ, என் உயிர் துணையும் நீ, சஞ்சலமது தீர்க்க வந்த தேசிக வடிவு நீ, உனையலால் மற்றொரு துணை காணேன், அந்தம் ஆதியும் அளப்பரும் ஜோதியே, ஆதியே அடியார்த்தம் சிந்தை மேவிய தாயுமானவனும் சிரகிரி பெருமானே. ஓம். தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரானந்த மகா சுவாமிகளின் அருட்குரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான தாயுமானவர் பாடல் விளக்கங்கள் நாள்தோறும் வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன. இதனை உங்களது மொபைலில் பெற 8827488445 என்ற எண்ணிற்கு உங்களது பெயர் மற்றும் ஊர் விவரங்களை வாட்ஸ்அப் செய்யவும். ஹரி ஓம்.